தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று சொன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது ராமநாதபுரம் தான், ராமேஸ்வரம் தான். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் பஞ்சம் இல்லை. துபாயில நம்ம ஊர் போல மழை காலம் ஒரு காலம் இல்லை, நம்ம ஊர் போல மழை பொழியாது. ஆனா துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. அதே போல சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை, ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அங்கேயும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் பஞ்சம் இல்லை. எப்படி சாத்தியம்? இத்தனைக்கும் துபாய, கத்தார, ஓமனை ஆள்வது மக்களாட்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டவன் இல்ல, மன்னராட்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டவன். அங்க ஒரு சேக்கு தான் ஆடுறான். அங்க வந்து எம்பி இல்ல, எம்எல்ஏ கிடையாது, தேர்தல் கிடையாது, ஓட்டு கிடையாது, கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, எதுவும் கிடையாது. மன்னன் ஆடுறான். ஆனா மன்னராட்சி காலத்தில் கூட அங்க கடைக்கோடி வரை தண்ணி கொடுக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழைப்பொழிவு உண்டு. ஒட்டுமொத்த வாழக்கூடிய பூமி பந்து, இந்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட அதிகம், 950 மில்லிமீட்டர். இந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தின் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது வாழ முடியும். ஆனால் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஏன்னா தண்ணீர் மிகப்பெரிய விற்பனை பண்டம், சந்தை பொருள். தண்ணீரை விற்பனைக்கு உட்படுத்துவதன் மூலமாக பல லட்சம் கோடி பணம் புழங்குகிறது.